பிரைஸ் த லார்ட். வஞ்சிக்கப்படாதீர்கள். இன்றைய உலகம் அநேகரை வஞ்சிக்கின்றதாக காட்சியளிக்கிறது. இப்படிப்பட்ட உலகில் ஸ்திரீகளாகிய நாம் அநேக விஷயங்களில் வஞ்சிக்கப்படுகிறோம். நமது ஆதி தாயாகிய ஏவாளும் கூட கண்களின் இச்சைக்கு இடமளித்து வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் நாமும் கூட இந்த உலகை இச்சித்து மாய்ந்து போய்விடக்கூடாது. கிறிஸ்துவ சகோதரிகளுக்கு வேதாகமத்தின் மூலம் எச்சரிப்பின் சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இந்த சத்தத்திற்கு செவிசாய்ப்போமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவைப் போல ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற அநேகர் மற்றவர்களை வஞ்சித்து தேவ நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகின்றனர். வேதாகமத்தில் லாபான் என்றவன் யாக்கோபை வஞ்சித்தான் என வாசிக்கிறோம். யாக்கோபில் லாபானின் மகள் ராகேலை திருமணம் செய்யும்படி அவளுக்காக 7 வருடம் லாபானிடம் வேலை செய்தான். 7 வருடம் முடிந்ததும் லாபான் ராகேலுக்கு பதிலாக தன் மூத்த மகள் லேயாளை மனைவியாக கொடுத்து வஞ்சிக்கிறான். நம்முடைய தேவனோ வாக்கு மாறாதவர். அப்படி இருக்க நாமும் மற்றவர்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தில் செய்வேன் என்று வாக்களித்துவிட்டு செய்யாமல் இருப்போமானால் இந்த லாபானை போலும் கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி நாம் இருப்போம். இப்படி இருப்பவர்களை வசனம் வஞ்சகன் என அழைக்கிறது. எனவே நாம் மற்றவர்களை வஞ்சியாது இருப்போமாக. அன்பானவர்களே, வேதம் எச்சரிக்கபடி நாம் சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடாமலும் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளாமலும் மற்றவர்களை வஞ்சியாமலும் இருந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி கிரியை நடப்பிப்போமாக. தேங்க்யூ லார்ட்.